டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நாக்கில் வச்ச உடனே கரைகிற மாதிரி ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு தான், அதுவும் நைஸ் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு அதிகமான பேர் வீட்டில் செய்யணும்னு நினைக்கிற முதல் ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு தான். இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போது இந்த பக்குவமான நைஸ் மைசூர் பாக்கை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறோம். இந்த கடலை மாவோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம், அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா சலித்து வச்சுருக்குறோம். இந்த கடலை மாவை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான மாவை வாங்கிக்கிறணும், அப்போ தான் மைசூர் பாக்கோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம சலித்து வச்ச கடலை மாவை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுட்ரு சேர்த்து செய்யும்போது தான் அந்த மைசூர் பாக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இந்த பால் பவுட்ரு வாங்குறதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது பெரிய பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு கடைகளில் பக்கத்தில் கிடைக்கிற ஒரு 10 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா ஒரு 3 பாக்கெட் வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த பால் பவுட்ரு பார்த்தீங்கன்னா மினிமமே அரை கிலோ அளவுக்கு தான் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த பால் பவுட்ரு கடலை மாவு இந்த மிக்சிங்கில் ஒரு 100 ml மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவோம். இந்த இடத்துல சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லது. உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் 100 ml அளவுக்கு நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். முழுக்க நெய்யிலே பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருவோம். இப்போ கரைச்சாச்சு. நம்ம கரைச்ச பக்குவம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்ததாக பாகு காய்ச்ச போகிறோம். இந்த பாகு காய்ச்சறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 400 கிராம் மட்டும் சீனி சேர்த்துக்குருவோம். இதுக்கு முன்னாடி போட்ட மைசூர் பாக்கு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மாவு கொஞ்சம் எடுத்திருக்கீங்க, அதை விட 2 மடங்குக்கு மேலே நீங்கள் சீனி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் வெறுமனே மாவு மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்க்குறோம், நெய் சேர்க்குறோம், அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம இந்த சீனி அளவு எடுத்துருக்குறோம். அதனால் இந்தளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு சரியாக வரும். இப்போ அடுத்ததாக நம்ம சேர்த்த சீனியோடு சேர்த்து 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்குறோம். தண்ணி சேர்த்து இந்த சீனியை நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, நமக்கு சீனி கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தாலே போதுமானது. இப்போ நமக்கு எல்லா சீனியுமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை நம்ம மீடியம்லேயே வச்சுட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பால் பவுட்ரு கடலை மாவு கரைசலை எடுத்து அப்படியே மெதுவாக ஊற்றிக்கிட்டே ஒரு பக்கம் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த கடலை மாவு கரைசல் எல்லாமே அந்த பாகுலே சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே எடுக்கலாம். இந்த மைசூர் பாக்கை பொறுத்தளவுக்கு கிண்டுறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான வேலை. விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் படிய ஆரம்பிச்சிடும். இப்போ கடலை மாவு ஊற்றி கிண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாகும் கடலை மாவும் சேர்ந்து நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்குது. இப்போது இந்தளவுக்கு வந்த உடனே ஒரு 50 ml மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவோம். இந்த எண்ணெய் பச்சை எண்ணெய் தான், அதாவது சூடு பண்ணாத எண்ணெயை தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த நைஸ் மைசூர் பாக்கை பொறுத்தளவுக்கு சூடு பண்ணாத எண்ணெயை தான் திரும்ப நம்ம ஊற்றணும். இதுவே கட்டி மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை சூடு பண்ணி மேலே ஊற்றி பொரிய விட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் இந்த இதுக்கு நம்ம பச்சை எண்ணெயை தான் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே இந்த மாவை வேக வைக்கணும். 2 விதமான மைசூர் பாக்குக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறது மட்டும்தான். கட்டியான மைசூர் பாக்குக்கு எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றணும், நைஸான மைசூர் பாக்குக்கு பச்சை எண்ணெயை ஊற்றணும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மைசூர் பாக்கு வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாமே உள்வாங்கி நல்லா வேகணும். ஒவ்வொரு தடவை எண்ணெய் ஊற்றியும் அது உள்வாங்கி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது எண்ணெய் சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா கலந்து வெந்து ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம 50 ml நெய் சேர்க்க போகிறோம். நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம், இப்போ இந்த இடத்துல 50 ml நெய் சேர்த்துருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் மொத்தத்தையும் நீங்கள் நெய்யிலே கூட பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு நெய் ஊற்றி பண்ணணும் அப்படின்னா நான் கடைசியில் சாப்பிடும்போது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க இந்த மைசூர் பாக்கில் ஒரு மைசூர் பாக்கு கூட சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்கிறோம். இந்த மாதிரி 2 கலந்து செய்யும்போது நமக்கு திகட்டாமல் சாப்பிடலாம். கூட 2 பீஸ் சாப்பிட்டா கூட கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போ நெய்யை சேர்த்துட்டு மறுபடியும் விடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த நெய் எல்லாமே உள்வாங்கி அந்த கடலை மாவு நல்லா வேகணும். இந்த மைசூர் பாக்கு பண்ணும்போது அடுப்போட தீ பார்த்திங்கன்னா மீடியமுக்கு கீழே இருந்தாலே போதுமானது. நீங்கள் சின்ன பர்னரில் கூட வச்சு பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெய் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்கி சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது.
இந்த மைசூர் பாக்கை எந்த பக்குவத்தில் இறக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். இப்போ அந்த டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ அந்த கடலை மாவு கரைசல் ஊற்றி கிண்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆச்சு. இடையில ஒரு தடவை நெய்யும் ஒரு தடவை எண்ணெயும் சேர்த்துருக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கட்டி பதத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கொஞ்சோண்டு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் அப்படின்னா ஒரு பால் சைஸுக்கு நமக்கு வரணும். இந்த பக்குவத்தில் இருந்தாலே நமக்கு கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ அந்த கடாயோட ஓரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா லேசாக வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு ஒரு கரெக்டான பக்குவம் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு ட்ரேயில் லேசாக நெய் தடவி வச்சுருக்கிறோம். அந்த ட்ரேயில் நம்ம கிண்டி வச்சுருக்கிற அந்த மைசூர் பாக்கு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த நைஸ் மைசூர் பாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக தான் இருக்கணும், கட்டியாக இருக்கணும். இதுவே அந்த கட்டி மைசூர் பாக்குன்னு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு நுரையாக இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அந்த ட்ரேயை லேசாக ஷேக் பண்ணி விட்டுறலாம். அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மைசூர் பாக்கு உறிஞ்சிரும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அந்த அடிப்பக்கத்தை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா பரப்பி கொடுத்துடலாம். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு நமக்கு சைஸ் நல்லா ஒன்று போல் கிடைக்கும். இப்போ நல்லா பரப்பி விட்டாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஆறட்டும். அது முழுமையாக ஆறாது, லேசான சூடு இருக்க தான் செய்யும். 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது ட்ரேயில் ஊற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் லேசான வெதுவெதுப்பான சூடு இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ஊற்றும் போது அந்த இருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த மைசூர் பாக்கு ஃபுல்லாக உள்ளே உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த ட்ரேயில் ஓரங்களை மட்டும் அப்படியே எடுத்து விட்டுக்குருவோம். அப்போ தான் நமக்கு செட்டாக வெளியில் வந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ட்ரேயை அப்படியே கவுத்தி போட்டு தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் எல்லாமே செட்டாக வெளியில் வந்துடும். இப்போ இந்த மைசூர் பாக்கை கட் பண்ணி வைக்கிறதுலேயும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த ட்ரேயில் ஊற்றி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே நம்ம இதை பீஸ் போட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே ரொம்ப செட் ஆகிடுச்சுன்னா பீஸ் போடவே முடியாது. அதனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம பீஸ் போட்டு வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் எப்போனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். முதல் நெட்டு வசத்தில் கட் பண்ணிவிட்டு திரும்ப குறுக்கு வசத்தில் வச்சு சின்ன சின்ன சதுர பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னால நமக்கு ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் எளிமையான முறையில் சூப்பரான ஒரு நைஸான அப்படியே வச்ச உடனே கரைகிற மாதிரி ஒரு நைஸ் மைசூர் பாக்கு தான் இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தயாராகிடும். அவ்வளோதான். லேசா நுனிநாக்க வச்சு லேசாக நமட்டினாலே போதும், அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா நைஸாக கரைஞ்சி உள்ளே போயிடும். சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் நம்ம மெத்தடில் சூப்பரான ஒரு நைஸ் மைசூர் பாக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.